என்ன நண்பா? பல்லே பல்லே. இன்னைக்கு மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ன்றதே வந்து ஒரு மாயம் தான் ப்ரோ. இது வந்து எப்படின்னு சொல்கிறதுனா, நம்மளோட ரியல் லைஃப் ப்ராப்ளம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐபிஎல்னே ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அதை பற்றி ஓ, நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்ல தான் நினைக்கிறேன். அது சரி. கண்ணு ஏன் கலங்குது? அது வழி, அது வந்து வேற டிபார்ட்மெண்ட். வெல்கம் டு ஹோமஸ். ஹோப்லெஸ் ஹோமிஸ் கூடிய சீக்கிரம். ஹோம்லெஸ். வெல்கம் டு ஹோல்சம் ஹோமிஸ் கைஸ். எபிசோட் நம்பர் இந்த மங்காத்தால ரவுண்ட் நம்பர்னு கொஸ்டின் மார்க் போடுற மாதிரி ஆயிடுச்சு. யா அடிக்கடி வீடியோஸ் பண்ணிருக்கிறதுனால. ஸோ எபிசோட் நம்பர் தெரிஞ்சா போடுறோம். இல்லைன்னா இனிமேல் ப்ளஸ் ஒன்னு போட்டுக்கலாம். யா ப்ரோ, அவ்வளோதான். நானும் இஷ்டத்துக்கு தான் நேற்று சும்மா 19 போட்டு விட்டேன் நம்பர். அதனால ஓகே, சாரி. ஓகே. ஸோ மேட்சுக்குள்ள போனோம்னா இன்னைக்கு ம், சொல்லுங்க கைஸ். சொல்லுங்க நரேன். இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்துச்சு? எப்படி ஸ்டார்ட் ஆனுச்சு? மேட்ச் நடந்துச்சா இன்னைக்கு? And நான் எதுவும் எனக்கு எதுவும் அப்படிதானே. எனக்கு எதுவும் நடந்த மாதிரியே எதுவுமே வரல ஏதாச்சும். ஓகே, ஓகே. ஓகே ஓகே. பட் யா, மேட்சை பற்றி பார்த்தோன்னா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. எனக்கு எது புண்ட மாதிரி ஆனானுங்க ஓவரால். அதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இதோட வீடியோ. பட் பேக்ரவுண்ட் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவனுங்க ஆடின மேட்ச்சுக்கு ஒரு ரிவ்யூ வேறு. பட் யா, நிறைய பஞ்சாப் ஃபேன்ஸ் இருக்கானுங்க, ஸோ அவங்கள டிஸ்டர்பாயிண்ட் பண்ண முடியாது. யாரு? ஆதித் பஞ்சாப். ஆதித் தான் பஞ்சாப் ஃபேன். அதான் ரிசல்ட்டை பொறுத்து அவர் மாறிடுவார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சிஎஸ்கே ஃபேன், செகண்ட் இன்னிங்ஸில் பஞ்சாப் ஃபேன், அந்த மாதிரி. பட் யா, டாஸ் பார்த்தோன்னா தெரில, அவன் தான் ஜெயித்தான். ஐயர் எங்களோட ரைவல் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தான். அண்ட் டு பி ஹானஸ்ட், ஒரே இது வந்து நார்க்கியா உள்ளே கொண்டு வந்தானுங்க, ஸோ அது நல்ல சேஞ்ச் தான். ஆனால் யா அதான் இன்னும் கண்டினியூ ஆகுது. மொயின் அலி இல்லாமல் நாங்கள் இன்னும் ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சதில்லை. ஸோ இல்ல, போன மேட்ச் தானே மூவின் அலி வந்தாரு. சாரி, அதான் மொயின் அலி ஆடலைன்னா நாங்கள் ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சதில்லை. அவன் ஆடினா 100% வின், அவன் ஆடலைன்னா 100% லாஸ். ஸோ அட்லீஸ்ட் ஒரு மூட நம்பிக்கை அதை வச்சு இவனுங்க அதுவே நம்ம சூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் யா, எதனால மோகின் அலி ஆடல? இன்ஜுரியா? இன்ஜுரியில் இன்னைக்கு ஸ்பின் பிச் இல்லைன்னு சொல்லிட்டு நாக்கியா உள்ளே கொண்டு வந்தானுங்க. ஓ, அண்ட் டு ஓகே. பி ஆனஸ்ட், பவுலிங்கில் எந்த குறையும் சொல்ல முடியாது ப்ரோ. ரொம்ப சூப்பராக போட்டான். ஹர்ஷித் ராணா எஸ்பெஷலி பவர் பிளே ரொம்ப நல்லா போட்டான். நல்லா போட்டாரு. யா, அண்ட் பஞ்சாப் ஸ்டார்டட் த பவர் பிளே வெரி வெல் நினைக்கிறேன். யா. தே டுக் ஹேண்ட். ஆக்சுவலி 3 ஓவர்ஸில் 40 ரன்ஸ் கிட்ட இருந்தாங்க, 3 ஓவர்ஸ் முடியறதுக்குள்ள. அது ஸ்மாஷ் பண்ணிட்டு இருந்தாரு வேற அவரு. இவர் ஆர்யா நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு யா, இருந்தாரு. ரெண்டு பேருமே ஆர்யா அண்ட் பிரப் சிம்ரனும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டு பிரப் பேருமே. பட் சிங்கும் டக்கு டக்குன்னு 3 விக்கெட். ஸோ அங்கே தான் ஹர்ஷித் ராணா நல்லா போட்டான். பிரியன் ஷாரியா எடுத்தான். அப்புறம் அப்படியே ஸ்டேஸ் டக் அவுட் ஆன அப்புறம் எனக்கு இதாண்டா சினிமா அப்படி இருந்துச்சு. பட் ஸ்ரேயாஸ் அவர் அவுட் ஆனோடனே ரிக்கி பாண்டிங்க காத்திட்டே இருந்தாங்க தெரியுமா? ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லா ரிக்கி பாண்டிங் ஸ்ரேயாஸ் ஐயரை பேக்கப் பண்ணிட்டே இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தட்ஸ் ஈக்குவல் டு கோலிஸ் ஃபார்ம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் திஸ் ஃபார்ம் கேனாட் பி கோ அன்னோட்டிஸ்ட். இங்கிலாந்து ஸ்குவாடுக்கு இருக்கிறதுக்காக இவர் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாரு. அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. யா, பட் யா, ஆக்சுவலி அவன் போன மேட்ச் நல்லா இருந்தா, இந்த மேட்ச் மறுபடியும் ஒழுங்கா ஆடல. பட் அவனுங்க ரொம்ப அக்ரெசிவ் பேலான கிரிக்கெட் ஆடுறானுங்க பஞ்சாப். லைக் விக்கெட் போனாலும் கவலையெல்லாம் அடிச்சிட்டு இருந்தானுங்க. அண்ட் கோ ஃபார் த ஷார்ட் அண்ட் ஷார்ட் எல்லாமே ஷார்ட் கேட்ச் தானே. யா, கரெக்ட். எல்லாமே ஷார்ட். எல்லாமே ரிஸ்க் எடுத்து தான் அவுட் ஆனானுங்க. ஸோ அது எதுவும் லைக் ஓகே, அதான் அவங்க பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். ஸோ பார்த்தோன்னா பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டானுங்க. ராணா, நரைன், சக்கரவர்த்தி சூப்பராக போட்டான். மேக்ஸ்வெல் விக்கெட்லாம் ம். சூப்பராக இருந்துச்சு. மேக்ஸ்வெல் அண்ட் இங்கிலீஷ் விக்கெட். ஸோ பவுலிங்கில் நோ கம்ப்ளைண்ட்ஸ். அண்ட் ரஹானே கேப்டன்சி பவுலர்ஸ் ஒழுங்காக ரொட்டேட் பண்ணான். ஆக்சுவலி ம். பஞ்சாபே சஷாங்க் சிங்கை நம்பி மேலே அனுப்ப மாட்டானுங்கன்னு தெரியல. அவனை இன்னைக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா, முன்னாடியே இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணிட்டானுங்க. ஆமா ஆமா, அவன் கரெக்ட் தான். இம்பாக்ட் பிளேயர் உள்ளவன் தான். அது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. ப்ளஸ் மேக்ஸ்வெலோடயே அவன் நல்லா பேட்டிங் ஆடுறான் சஷாங்க் சிங். ஸோ அதுக்கு மேலேயே அனுப்பி விடலாம். மேக்ஸ்வெல் பேட்டிங் ஆடி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ யா, பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் அதுவும் ஒன்லி ஒன்லி பாசிட்டிவ்ஸ் ப்ரோ. சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அண்ட் பஞ்சாப் பேட்டிங் இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தான், ரொம்ப சுமார் தான். ஆமா, அது மேபி சொன்ன மாதிரி லைக் ஆர்யா அவுட் ஆனதும் சரி, அங்கிட்டு சிங் அவுட் ஆனதும் சரி அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஷார்ட்ஸ் அடிச்சு அந்த ஓவருக்கு உண்டான ரன்ஸ் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் தே கோ ஃபார் த ஷாட்ங்கிற மாதிரி அதுல தான் கேட்சஸ் எல்லாம் இருந்துச்சு. யா, அண்ட் இவனுங்க நல்லா பிளானிங்கும் பண்ணிட்டு இருந்தானுங்க எல்லாத்துக்குமே. லைக் பிரப் சிம்ரனுக்கு உடம்புலையே போட்டானுங்க. அண்ட் பிரியான்சாரியா ம். கரெக்டாக ஃபீல்டில் நிற்க வச்சு எடுத்தானுங்க. ஃபீல்டர் டிக் வச்சு உடம்புக்கே எடுத்தானுங்க போட்டான் விக்கெட். மறுபடியும். லைக் ஹர்ஷ்தனா ரொம்ப நல்லா போட்டான் இன்னைக்கு.
அண்ட் ம். ஃபீல்டிங்கும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே இன்னைக்கு லைக் ஓவரால் நல்ல bowling பெர்ஃபார்மன்ஸ் தான். அது வந்து ஸோ அண்ட் இன்னைக்கு நல்ல பேட்டிங் பிச் வரும். ஸோ அந்த பேட்டிங் பிச்சில் வந்து இவனுங்க 115 111 தான் 111 ம். 111 வந்துட்டு தான் டார்கெட். 111 அடிச்சு 112 டார்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச அப்புறமே ஒரு ஸ்டார்ட் போட்டாங்க. லோவஸ்ட் டோட்டல்ஸ் டிஃபரெண்ட் ஐபிஎல் இஸ் 3 சொல்லிட்டு. லோவஸ்ட். லோவஸ்ட் டோட்டல்ஸ் டிஃபெண்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இது வரைக்கும் ஐபிஎல்சியில். அது வந்து 115 பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் போல. ஸோ ஓகே. பஞ்சாப் டிஃபெண்ட் பண்ணியிருக்கானுங்க. இதுகளை எப்போ போடுறீங்க? இதெல்லாம் நாங்கள் ரிசல்ட் அடிச்சிட்டோம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் செகண்ட் இன்னிங்ஸ் பற்றி பேசணுன்னா ஏதாச்சும் மாத்திரை தான் போட்டு வரணும்னு நினைக்கிறேன் நான். ஏற்கனவே எனக்கு ஃபீவர் லைட்டாக இருக்கு. இவனுக்கு ஆடுறத பார்த்து மண்டை சூடாயிடுச்சு. இன்னைக்கு வந்து இவனுக்கு ஆடின ஒரு பேட்டிங் அந்த கேங்ஸ்டர் கணேஷ். லிட்ரலி என்னடா அடிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு 111 சேஸ் பண்ண முடியாது அவங்களால. சே ஒத்தா சரி. ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ் போவோம். திருப்பி அந்த நரேன் கிட்ட இருந்து நீ பேட்டிங்ல எதிர்பார்க்க முடியாது. அவன் ஒரு 4 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டான். ஸோ அது வந்து ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விக்கெட். யா ஸோ 7-for-1 சொல்கிறேன். நரேன் வந்து இது விக்கெட் தான். அது நீ அவன் அடித்தா அவனுக்கு பாசிட்டிவ், இல்லைன்னா அவனுக்கு வந்து இட்ஸ் நாட் அஃபெக்ட். பட்டா லேகியம் படாட்டி பாக்கியமா? பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம். யா ஸோ அதுதான். அண்ட் அப்போ அங்கேருந்து ரஹானே தான் எடுத்துகிட்டு போனோம். அண்ட் இன்னைக்கு டார்கெட் வந்து ரஹானேக்கான பர்ஃபெக்டான இது. ரஹானே குவிண்டன் டிகாக் மாதிரி பிளேயருக்கான பர்ஃபெக்டான இது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா குவிண்டன் டிகாக் அடுத்த ஒரே அவுட் ஆயிட்டு. குவிண்டன் டிகாக் வந்து என்ன மயிர் ஆடுறான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அப்படியே ஒரு நெட் ரன் ரேட்டில் வந்து தூக்கி புளுத்தி தள்ளிடுவார் டார்கெட்டை. சரியா? அப்படியே ஃபஸ்ட்டு பவர் பிளே முடிச்சு விட்டுருவாரு. அதான் ஃபார்ம்லாம் இல்லை தூத்த போட்டு பொறுமையாக ஆட வேண்டியதானே. அதுவும் இல்லை. என்னத்த சொல்கிறதோ தெரில எனக்கு அவனை பற்றி. ஒரு மேட்ச் அடித்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆடவே இல்லை சுத்தமாக. ஐ திங்க் அடுத்த மேட்ச் ட்ராப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் எனஃப் சான்சஸ் 7 மேட்சஸில் ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்கான். அண்ட் குர்பாஸ் இருக்கான் உள்ள. குர்பாஸ் லைக் போன வருஷமும் கேட்க இருக்க நல்லா ஆடினான் சால்ட் இல்லாதப்போ. ஸோ ஐ திங்க் குர்பாஸ்க்கே சான்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு டிகாக் வந்து வாஷ்ட் அவுட் தான் என்ன கேட்டால். இதுக்கப்புறம் அடித்தா கூட பரவாயில்ல. ஏன்னா இந்த மாதிரி சப்ப மேட்செல்லாம் அடிக்கலைன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் 7-for-2 இருக்கிறப்போ ரகுவன்ஷி வந்து சுத்தினா அப்பயே ஒரு கேட்ச் லைட்டாக ட்ராப் ஆச்சு. 7-for-3 ஆயிருக்க வேண்டி. கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான். பட் அவன் பிடிச்சிருந்தானா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 49க்கே ஒரு டஃப் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அது வந்து நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. பட் டு பி ஆனஸ்ட் அங்கேருந்து ரகுவன்ஷி அண்ட் ரஹானே நல்லா எடுத்துகிட்டு போனாங்க கேமை. லைக் நல்லா மேட்ச் முடிஞ்சுன்னா நான் நினைச்சேன். நல்லா முடிஞ்சுன்னு நினைச்சேன். லைக் ரொம்ப சூப்பராக ஆடினானுங்க. லைக் பவர் பிளே என்ன முடியும் போதே 60 ரன்ஸ் வந்துருந்துச்சுல. யா 55-for-2 பவர் பிளே முடியறப்போ. ஸோ நான் அப்படியே அந்த சிஎஸ்கே மேட்ச் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். 10 ஓவர்ஸ்ல முடிச்சுட்டு போயிடுவானுங்க. யா அதுதான் ஆகிருக்கும். பாதி ரன் அடிச்சுட்டானுங்க பவர் பிளேலேயே 55 ரன்ஸு. அண்ட் அதான் இவனுங்க அதுக்கப்புறம் நெட் ரன் ரேட் ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னா ரஹானே அவுட் ஆனது தான் என்னால் சுத்தமாக ஒத்துக்கவே முடியாது. அவன் வந்து ஃபஸ்ட்டு அக்ராஸ் த லைன் போய் அவுட் ஆனான். எதுக்கு வடிக்க போனானே தெரில. இவ்வளோ சிம்பிளான சேஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெயிங்க, அதுக்கப்புறம் நெட் ரன் ரேட்டை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிவ்யூ எடுக்கலை மீனாக நாட் அவுட் அது. ஸோ அது ரகுவன்ஷியே சொல்கிறான் ரிவ்யூ எடுன்ட்டு. அவர் வந்துட்டு மற்றவனுங்களாம் பேட்டிங் கிடைக்கட்டும் அந்த மாதிரி விட்டு போயிட்டாரு. அதான் இல்லை எதுக்கு இல்லை 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 எனக்கு அந்த ஸ்டீவ் ஸ்மித் வந்து ரிவ்யூ எடுக்காம வேர்ல்ட் கப் அவுட் ஆயிட்டு. அதே மாதிரி தான் அன்னைக்கு விட்டுருக்கிறான். என்ன மைத்துக்கிறாடி ரிவ்யூ எடுக்க, எல்லாத்துக்கும் ரிவ்யூ எடுப்பியாடா, எடுத்துகிட்டு போடா சும்மா சின்ன இதாக இருந்துச்சு. ஏன்னா ரஹானே வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது, அழகாக சிங்கிள் வச்சு ரொட்டேட் பண்ணி மேட்ச் எடுத்துகிட்டு போயிடுவான். அண்டு ஒரு 20 ரன் தான் இருக்குது ஜெயிக்க, ஒரு 15 ரன் தான் இருக்குது ஜெயிக்க. நீ அப்போது இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறான்னா சரி, இன்னும் 40 ரன் அடிக்கணும். அண்ட் டு பி ஃபேர் அடிக்கணும். ஐ மீன் ரஹானே அவுட் ஆனாலும் இவனுக்கு அடிச்சிருக்கணும், அது வேறு விஷயம். பட் யா ரகுவன்ஷி எப்போ தான் அவுட் ஆகலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான்னு நினைக்கிறேன். லைக் அது அவனும் ரெட் ரேட்டுக்கு தான் ஆடினான். லைக் என்ன பிரச்சனை, நான் வெங்கடேஷ் ஐயர் அப்போ தான் புது பேட்ச் ஒன்று வந்திருக்கான். ஸோ நீ கொஞ்சமாச்சும் அவனுக்கு டைம், அவன் ஒரு 4-5 பால் ஆடி ஒரு ஆல்மோஸ்ட் 10 பால்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்போ தான் புது பேட்ஸ்மேனும் வந்திருக்கான், நீ அப்பயே ரிஸ்க் எடுத்து வர அவுட் ஆகிற. ஸோ அது அப்படியே மேட்ச் லைட்டாக அவங்க சைட் மாற்றிருச்சு. அண்ட் என்னதான் என்ன வந்து அவனுக்கு லைக் எனக்கு அவன் மேலே பயங்கர வன்மா இருந்தாலும் சஹல் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக போட்டான் போலிங் சொல்லி ஆகணும். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் நான் எங்கேயோ போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே வந்து 72/2 74/5 74/4 ஆகிடுச்சு டக்கு டக்குன்னு. ஃபக்கிங் ஹெல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
பட் நானும் பார்த்துட்டு இருந்தேன். லைக் இப்போ 72க்கு 3 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு விக்கெட் போயிருக்கு. 72 for 4. யா அந்த தென் அந்த சார் அந்த ஒரு 3 எட்டு ஓவர். அந்த 8 ரன் அதில் வந்து 5 விக்கெட் விட்டானுங்கடா. 5 விக்கெட் விட்டு 78. லிட்டலி லைக் அவனுக்கு பேட்டிங்கில் என்ன ஸ்கோர் வந்துச்சோ அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ இது போட்டிருந்தாங்க 25 பாலில் வந்து 8 ரன் 5 விக்கெட். ஸோ குஜராத் ரொம்ப நல்லா, மேக்ஸ்வெலும் நல்லா bowling போட்டான். ரொம்ப நல்லா போட்டான். வெங்கடேஷ் ஐயர் வந்து என்ன மயிர் ஆடுறான்னு எனக்கு தெரில. 23 அவரை கோடி ஆமா, அவரை கொஞ்சம் என்னன்னு கேட்கணும். நம்ம தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், என்ன முண்டை மாதிரி ஆடிட்டு இருக்கான் பேசாமல். 23 கோடி எதுக்கு சரி 23 கோடி கொடுத்தது கூட ஓகே. இந்த அதுக்கு நல்ல பிளேயர்னு கூட வச்சுக்கலாமே. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும். இந்த மாதிரி சேஸ்லாம் வந்து நீ தான் முடிச்சு கொடுக்கணும் டீமுக்கு. இது வந்து அவ்வளோ கஷ்டமான சேஸுமே இல்லை. எல்எஸ்டி மேட்ச்சே லைட்டாக இவனால தான் போச்சு. ஸோ அதுக்காச்சும் வந்து இவன் வந்து ஏதாச்சும் ஆடி கொடுக்கணும் டீமுக்கு. அதுவும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. தேவையில்லாத ஒரு கிராஸ் ஷாட். லைக் நீ ஏற்கனவே டீம் ப்ரெஷரில் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும். அண்ட் ரசல் ஃபார்மில் இல்லை, ரமன்தீப்புக்கு அவ்வளோ பேட்டிங் கிடைக்கல. ஸோ நீ தான் மேட்ச் எடுத்துகிட்டு போய் முடிக்கணும். அவனும் ரிங்கு தான் முடிச்சிருக்கணும் மேட்ச்சை எப்படி பார்த்தாலுமே. ஸோ அவனை என்ன நீ மேக்ஸ்வெலுக்கு போய் அவுட் ஆகிறானா எனக்கு அது தெரில என்னன்ட்டு. ரொம்ப ரொம்ப மட்டமான ஷாட், ரொம்ப மட்டமான பேட்டிங். அண்ட் வெங்கடேஷ் ஐயர் வந்து சீரியஸாக ஹி நீட்ஸ் டு ஃபிக்ஸ் அப். இல்லைனா ஐ திங்க் அவனை மேபி ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் ஆப்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 23 கோடி டேக் பண்ணுற அளவுக்கு அவன் வந்து எந்த பர்ஃபார்மன்ஸுமே காமிக்கல இந்த வருஷம். இந்த வருஷம் காட்டவே இல்லையா? யா. அண்ட் அதுக்கப்புறம் சொல்லணும்னா ரிங்கு சிங் வந்து அவன்கிட்ட பிடுங்கடா எல்லாத்தையும், அவன் சொத்து எழுதி வாங்குங்கடா மறுபடியும் அவங்ககிட்ட இருந்து மறுபடியும் ஸ்க்ராட்ச்ல இருந்து வர விடுங்கடா. அவனுக்கு என்னடா பண்ணிருக்கான். சில பேர் கோலியோட பேட்னாலங்கிறானுங்க. ஒன்னா பேட் வச்சே வாடலையே அப்புறம் என்ன. அதான் ஆளு வந்து செட்டில் ஆயிட்டான், கோலி பேட் எடுத்துட்டான், அதனால பிரச்சனை இல்லை இப்போ. அதான் எல்லாத்தையும் பிடிங்கி விடுங்க அவனை. கிங் கான் ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. அவர் என்ன ஆடுறாரு, என்ன பேட்டிங் ஆடுறான் எதுவுமே எனக்கு சப்பையா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இவனுங்களை அதுவுமே வச்சுக்கிட்டு. ஏதோ லைக் ஆமா, இது கிரீஸ் அவுட் வெளில வந்து அவுட் ஆகும். ஆமாமா, அந்த பால் சுபி லைக் செஹல் நல்லா போட்டான். ஆனால் இவன் செஹலை மட்டும் ஆடிருந்தா இவனுங்க ஜெயிச்சிருப்பானுங்க மேட்சை. அதை வந்து மயிர் மாதிரி ஆடினா. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ரமன்தீப் சிங்னு. ரமன்தீப் சிங் அது விக்கெட்டை பத்தி பேசியே ஆகணும். முதல்ல ஃபீல்ட் செட்டப், கிரிக்கெட் செட்டப்ல இருக்கு. ஃபீல்ட் செட்டப் சூப்பரா பண்ண ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஏதோ அந்த தோனிக்கு பண்ணுங்க ஒரு ஃபீல்ட் செட்டப் அந்த மாதிரி. அதேதான். அப்போ இது வந்து கேகேஆரோட தப்பு இல்லை. ஸோ அவங்க வந்து மேட்ச் இப்படி ஜெயிக்கணும்னாலே வைக்கிறாங்க, டோனிக்காக வைக்கல. ஸோ அது எதுவும் வன்மம் தான் இல்லை. அதை நம்ம இங்க கிளாரிஃபை பண்ணி ஆகணும். அதான் எனக்கு அவங்க மேலலாம் எந்த வன்மமும் இல்லை. ரமன்தீப் ஒன்று பண்ணா பாரு, அந்த மேலதான் எனக்கு பயங்கரமான வன்மம். என்னடா ஷாட் இது, என்ன பழக்கடா இது, எதுக்குடா நீ அப்படி ஏதாச்சும் கிறுக்கு குதி தரமா ட்ரை பண்ணணும்னு தான் அப்படி ஃபீல்டிங்கே வைக்கிறான். லைக் லிட்டலா ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணி அவனை வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் எல்லாமே ஆஃப் சைட்ல தான் இருக்காங்க, லெஃப்ட் சைட்ல இல்ல, அங்க வைடா ஃபீல்டர் பார்ப்போம்னு சொல்லிட்டு. அதான் இவனுங்க சும்மா ஏதோ பபுள் கம் மென்னிட்டு வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் இல்லாத மாதிரி காமிச்சிட்டு இருக்கானுங்க. வந்து ஆடுற ஷாட்லயே தெரியுது இவனுக்கு என்ன என்ன ப்ரெஷர்லாம் ஆடுறான்னு கேட்டு. ரமன்தீப் நினைக்கிறேன் 0 from 1 ஆனா ஹேட்ரிக், அதுக்கப்புறம் தான் போனானே செஹல். அண்ட் அதுக்கு எனக்கு ஹர்ஷித் ராணா இருக்கிற வரைக்கும் கூட கொஞ்சம் ஹோப் இருந்துச்சுடா, ஏதாச்சும் இவனுங்க ஏதோ பண்ணி ஜெயிச்சிருவானுங்கன்ட்டு. நானும் நினைச்சேன் சரி காட்டுத்தனமா அடிப்பாரு கண்டிப்பா. அதான் எனக்கு ஹர்ஷித் ராணா அவுட் ஆன அப்புறம் எனக்கு இதில் வாய்ப்பு ஹோப்பே இல்லை. ஏன்னா ரசலும் எப்படி சொல்கிறது, ரசலுக்கு கூட எவனாச்சும் நிற்கணும். ப்ளஸ் ஃபார்ம்லையும் இல்லை அவன் சுத்தமாக. லைக் ஒரு பேட்டிங்கில் எங்களுக்கு ஒரு மேட்ச் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு பேட்டிங்கில் ஒரு மேட்ச் ஆயிடுச்சு கொடுத்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டீமை கிக் அவுட் பண்ணிடுங்க ஐபிஎல்லேருந்து. இந்த பர்ஃபார்மன்ஸ்க்காகவே பரம்பரை சோக்கர் பஞ்சாப் கிங் கிட்ட வந்து நீங்கள் உங்களால் 1-1 சேஸ் பண்ண முடியலன்னா எதுக்கு வந்து ஒரு டீமு, எதுக்கு ஐபிஎல் ஆடிக்கிட்டு சொல்கிறது. இந்த டீமு கூட இவனுங்க வந்து 111 டிஃபெண்ட் பண்ணிட்டானுங்க. போன மாதிரி சிஎஸ்கே கூட டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இன்னும் ஒழுங்காக போலிங் போட்டுருந்தானுங்கன்னா. அதேதான். அதான் இப்போ அடுத்த கொஸ்டினே வருது. அப்போ 103 நல்ல ஸ்கோர் தான். அதே இப்போ எங்கள் பேட்டிங் அது நல்ல ஸ்கோர் தான் நினைக்கிறேன் உண்மையிலே. எங்கள் பவுலிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் பேட்டிங் வந்துட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கம்பீர்லாம் இருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு டீமை ஓட விட்டுருப்பான் நினைக்கிறேன் கொல்கட்டாக்கு. நீங்கள் ஃப்ளைட்லாம் பிடிச்சி வர தேவையில்ல நடந்து சொல்லிட்டு. எனக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் நடக்க விடுங்க. வெங்கடேஷ் ஐயர், குவிண்டன் டிகாக் எல்லாரும் வந்து ஃபேன்ஸ்க்கு அப்பாலஜைஸ் பண்ணிட்டோம், சேரிட்டி பண்ணிட்டோம். அடுத்த மேட்ச் டிக்கெட் வாங்கி கொடுங்க கொல்கட்டால. அதே மாதிரி அதான் லைக் இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன். ஈச் அண்ட் எவ்ரி ஐபிஎல் டீம் அஸ் அ சேனல், ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்துட்டு யூ ஆர் ஜஸ்ட் போர்ட்ரேயிங் த ஆட்ஸ் அண்ட் அதர் ரீல்ஸ்லாம் போடுறாங்க, கான்வர்சேஷன்ஸ்லாம் போடுறாங்க. தே ஷுட் ஆல்சோ அப்பாலஜைஸ் டு த ஃபேன் நான் சொல்கிறேன்.
இந்த ஆமாமா. மாதிரி ஒரு தே நீட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. லைக் இப்போ இந்த 95க்கு இப்போ ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அந்த இடத்துல சேனல்ல வந்துட்டு ஒய் ஆர் யூ ஜஸ்ட் ஷேரிங் த குட் பார்ட்ஸ், ஆல்சோ டூ ஷேர் த ரிக்ரெட்ஸ் as well. யா யா ஸோ அண்ட் டெஃபினட்டாக இன்னைக்கு மேட்ச்சுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஃபேக் புல்ஷிட் பாசிட்டிவ் இதெல்லாம் பண்ணானுங்கன்னா அது கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது. இவனுங்க அது இன்னைக்கு ஒத்துக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும். நீயே உன்னை வந்து இது பரவாயில்ல அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு தோத்தது ஆஹா. மாதிரி எனக்கு இதுக்கப்புறம் இவனுக்கு ப்ளே ஆஃப் போகவும் டிசர்வ் இல்லை, எதுவுமே இல்லை. இவனுங்க வந்து பொச்ச சாத்திட்டு அப்படியே கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்ட் எல்லாத்துக்கும் 2 பாயிண்ட் கொடுத்துருங்க. இவனுங்க ஆடுற ஆப்போசிட்டுக்கு ஆடுற எல்லா டீமுக்கும் 2 பாயிண்ட் கொடுத்துருங்க. நீ சொல்றது கரெக்ட் அது தான். ஏதாச்சும் ஒரு சம் ஃபார்ம் ஆஃப் அப்பாலஜி டு த ஃபேன்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து something, ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்கணுங்கிறேன் நான். if you're just sharing the good deeds with the fansங்கிறது okay, that's spread positive energy. பட் ஆனா இது the accountability that makes even more responsible, how responsible you are. அஹ், And yeah, பிளேயர்ஸையும் ஹோல்ட் பண்ணும்ல. யூ ஜஸ்ட் ஒரு 4 ரூம்குள்ள போயிட்டு நீ திட்டுறியா திட்டலையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஃபேன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் டைம் அப்பதான் சரி ஓகே, தே ஃபேன்ஸ்க்கும் அந்த சைட்ல இருந்து புரியும். ஓகே, ஜஸ்ட் அ ஒன் மேட்ச், இதுக்கப்புறம் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு எனி ஃபார்ம் ஆஃப் அப்பாலஜி தட் would be very nice. யா சம்திங் ஏதாச்சும் ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும். பட் அதான் நீ இவனுங்க வந்து அப்படியே மன்னிச்சிருங்க அப்படின்லாம் கேட்க தேவையில்ல. வி பிளேட் பேட், அதான் நீ அக்னாலேஜ் பண்ணாலே போதும். எந்த இடத்துல நாங்க பேடா ப்ளே பண்ணோம், லிட்டலா அந்த போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ 2 நிமிஷம் பேசுவாங்கல்ல, அதே ஒரு கிளிப்பா எடுத்து கூட போடலாம். எந்த இடத்துல நாங்க தப்பா இது பண்ணோம், அதை நாங்க இப்ப எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம்ட்டு. யா நெக்ஸ்ட் இது காட்டும் போது சும்மா ஒரு ரீல் மட்டும் போடாம, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கடேஷ் ஐயர் அந்த அந்த கிராஸ் ஷாட் போய் அவுட் ஆனார்ல எல்பிடபிள்யூ, ஸோ அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவர் என்ன பண்றாருன்னு அந்த மாதிரி சில செட்டப்லாம் போடலாம். பட் யா பட் ஐ டோன்ட் திங்க் அவங்க என்ன இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் தி அக்னாலேஜ் இட் இட் யாருமே செல்ஃப் பண்ண இட்ஸ் மாட்டேங்கிறாங்க, அதான் சொல்றேன். யா யா கேகேஆர்னு சொல்ல, எல்லாருமே பண்ணும். தட்ஸ் ட்ரூ. லைக் இப்போ லைக் சிஎஸ்கே பேட் ஃபார்மில் இருக்கும் போதும் இந்த அப்படியே தோனி நட்ஸ் ம். ஆடுறத எடுத்து போட்டுருவானுங்க அடுத்த நாள். ஸோ அதை வச்சு அப்படியே மேட்ச் பண்ணிப்பானுங்க. ஸோ அண்ட் சிமிலர்லி ஃபார் மும்பை அண்ட் ராசிபி எல்லா ஃப்ரான்ச்சைஸிஸும் அதான் பண்ணுறானுங்க. லைக் ஐ மீன் நிறைய இதில் இவனுங்க இட்ஸ் ஃபீல்ஸ் டேக்கிங் ஃபேன்ஸ் ஃபார் கிராண்டட் மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். அதான் இவனுங்க அப்பாலஜைஸ் பண்ணணும்னு கூட இல்லை, அக்னாலேஜ் பண்ணாலே அது ஒரு பெரிய விஷயம் தான். அக்னாலஜ்மெண்ட், ஸோ சிம்பிள் அக்னாலஜ்மெண்ட். யா இன்னைக்கு வந்து ஐ திங்க் தி வர்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் ஃபேனாக இன்னைக்கு நான் பார்த்ததுன்னு நினைக்கிறேன் ஆனஸ்ட்லி. நீ வந்து ஒரு ஆர் யூ ஷோர் அபவுட் தட்? என்கிட்ட இன்னொரு மேட்ச் இருக்கு. எந்த மேட்ச்டா? அந்த சேஸ் பண்ணுவாங்கல்ல, அதே பஞ்சாப் ஏய் கேகேஆர் அது கூட கிட்ட. பரவாயில்ல மச்சான். அது கூட நீ வந்துட்டு ஒரு 260 சேஸ், நாங்கள் 260 அடிச்சிருக்கோம். 260 சேஸ் பண்ணா கூட எனக்கு அது ஓகே. அது அடுத்த போட அந்த வருஷம் கப்பு ஜெயிச்சிட்டோம் போன வருஷம். இது வந்துட்டு 111 உன்னால சேஸ் பண்ண முடியலன்னா நீ வந்து செத்துடலாம் ஆக்சுவலி. எனக்கு வந்து ஏன்னா எனக்கு அந்த 24 கோடிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நான் அப்படியே உடம்புல வாங்கி வாங்கியாச்சும் ரன் ஓடி ஜெயிச்சு கொடுத்துருவேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவன் வந்து பேட்லேயே பால் அடிக்க மாட்டான். நீ எனக்கு தெரியல நீ எப்படி அவ்வளோ இரஸ்பான்சிபிளாக ஒரு ஷாட் ஆடலான்னு எனக்கு தெரியல. வெங்கடேசன் மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணல. லைக் அவன் ஜாஸ்தி பணம் போயிருக்கானா அவன் மேலே ஆப்வியஸ்லி ஜாஸ்தி கிரிட்டிசிசம் வரதான் செய்யும். அண்ட் ரிங்கு சிங் ஆல்சோ. லைக் ரிங்கு சிங் ஓகே எல்எஸ்டி மேட்ச் ஆச்சு கொஞ்சம் டீசெண்டாக ஆடினான், கொஞ்சம் மேட்சை கிட்ட எடுத்துட்டு போனான். அதனால அவனை எதுவும் அவ்வளோ சொல்ல இன்னைக்கு. பட் யா இன்னைக்கு தோத்த அது வந்து அன்அக்செப்டபிள். ஏன்னா நாங்கள் ஜெயிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் போயிருப்போம் நெட் ரன் ரேட் படி. நெட் ரன் ரேட் படி அதான் இவனுங்க ஃபர்ஸ்ட் போகிறத வச்சுக்கிட்டு நெட் ரன் வச்சு ஆடிட்டான்னு நினைக்கிறேன். நீ சுத்தா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ வந்து 5th 6th போயிட்டானுங்க. ஸோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்படி ஹோப்பு கொடுத்து இப்படி பண்ணிட்டீங்களேடா. அதனால யா ப்ரோ நான் பேசாமல் நானும் இந்த மாதிரி ஏதாச்சும் வேற டீம் போயிடலான்னு நான் யோசிக்கிறேன். என்னன்னு தெரில, இன்னைக்கு ரொம்ப மண்டை சூடாகுது. யா ஓகே மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு செக்மெண்ட்குள்ளே போயிடலாமா? யா பண்ணோம். பண்ணோம் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். மேன் ஆஃப் த மேட்ச்ல எதுக்கு பேசிட்டு. சொல்லுங்க நீங்கள் மேன் ஆஃப் த மேட்ச் சொல்லுங்க யாராச்சும். நான் அக்ஷத் ராணாவுக்கு சொல்லுவேன். உண்மையிலே டாப் 3 விக்கெட்ஸ் எடுத்தான், அதுதான் முக்கியமான விஷயம். அவன் எடுத்த 3 விக்கெட் பெரிய விஷயம் இல்லைனாலும் டாப் 3 விக்கெட்ஸ், டாப் 3 பேட்ஸ்மேன் ஃபார் பஞ்சாப் இதை தூக்கிட்டான். ஸோ நோ கமெண்ட்ஸ், பெஸ்ட் ரோலிங். டெஃபினெட்லி ஓகே. அண்ட் கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு அக்ஷத் ராணா இப்படி ஃபார்ம்ல இருக்கு. டீம் இந்தியாவுக்கு நல்லா இருக்கு. யா அண்ட் வன்மம் வந்துட்டு லிட்டரலா நான் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சகல் சொல்லலான்ட்டு நான் ரெடியா இருந்தேன். ஓ சாரி, அதான் இல்ல செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இப்படி போடுவாரு தெரியாதுல்ல. லிட்டரலா ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து ரெடியா இருந்தேன். பட் அவர் தான் நல்லா பார்த்தாரு. ஸோ வன்மம்னு சொல்லலாம்னா எனக்கு
எனக்கு உண்மையில அந்த ரமன்தீப் விக்கெட் வந்துட்டு ஆஃபா இருந்துச்சு. அண்ட் அகைன் இன்னொரு விஷயம் அது நான் பேசணும்னு நினைச்சேன். ம். அந்த ரன் அவுட் லாஸ்ட் விக்கெட் ரன் அவுட் இட்ஸ் நாட் ஈவன் பிக் திங் பட் ஸ்டில் அந்த பாட்லைட் ரன் அவுட் பாத்தியா? ஆமாண்டா, என்ன பண்ணானே தெரியல. ஏதோ மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. லிட்டரலா மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி இருந்துச்சு. லைக் அவன் கிரீஸ்குள்ள இருக்கான், பால் எடுக்கும் போது கிரீஸ்குள்ள இருக்கான், பால த்ரோ பண்ணும்போது கிரீஸ் விட்டு வெளில போறான். ஏதோ கிரிக்கெட் 0-7 திடீர்னு தெரியாம ரன் கிட்ட அவனுக்கு திடீர்னு கிரீஸ் விட்டு ஓடி அந்த மாதிரி பண்றதான். அண்ட் ஆக்சுவலி இந்த பாட்லைட் இன்னொரு பண்ணாட இந்த மேட்ச்ல பாலை பிடிச்சி த்ரோ அடிக்கும் அது லிட்டரலா எப்படி இருந்துச்சுன்னா, ஐயோ இந்த சகல் நல்லா ஓடிட்டு இருக்கான். வெங்கடேஷ் ஐயர் அடிச்ச 6 ரன்லயே என்னமோ அதுல 5 ரன் அதுல வந்தது. ஸோ அதனால அந்த அதையும் அவன் கணக்குல சேர்க்காதீங்க. ஸோ நீங்க சொல்லுங்க மேன் ஆஃப் த மேட்ச். மேட்ச் முடிச்சிடலாமா? மேன் ஆஃப் த மேட்ச் வந்து நான் கண்டிப்பா செஹல் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மேட்சை சுத்தமாக பிடிக்காது இல்லையா, பட் மேட்சை மொத்தமா திருப்பி விட்டான் இன்னைக்கு. சுத்தம் சுத்திட்டான். ஏன்னா இது வரைக்கும் அந்த சீசன் சுத்தமா ஒழுங்காவே போடல செஹல். அண்ட் இன்னைக்கு தான் அவனுக்கு நம்பியும் வரைக்கும் போலிங் கொடுத்தான். போன மேட்ச்ல ஃபுல் ஓவர் கொடுக்கல நினைக்கிறேன், 4 ஓவர் போடல அவன். ஸோ மேட்ச் கொடுக்கல, அதுக்கு முந்தின ஒரு மேட்ச் வந்து போடவே இல்லை போலிங். கரெக்ட். ஸோ இந்த மேட்ச் ப்ரூவ் பண்ணியிருக்கான். 4 விக்கெட்ஸ் எடுத்தான் அண்ட் எல்லாமே பெரிய விக்கெட்டு. அப்படியே மேட்ச் மொத்தமாக மாற்றிட்டான். ரெண்டு செட்டில் பேட்ச் பண்ணுற ஹானே ராங்க்ரிஷ் எடுத்தான். ஸோ அதனால கண்டிப்பாக செஹல் சொல்லுவேன். வன்மம்னா யாரெல்லாம் சொல்லுவேன்? குவிண்டன் டிகாக், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், போயிட்டே இருக்கு. இவனுக்கு எல்லாத்தையுமே சொல்லுவேன். இன்னைக்கு வந்து என்ன ரஹானேவும் சொல்லுவேன், ஒரு இதில் வந்துட்டு நீ ரிவ்யூ எடுக்காததெல்லாம் ஒரு க்ரைம் இன்னைக்கு பார்த்தலாம். ஏதோ சரி வெங்கடேஷ் ஐயருக்கு பேட்டிங் ஆடி கான்ஃபிடன்ஸ் வரட்டும், அப்படியே அவர் அடிச்சு புளுத்துற மாதிரி தான் அவருக்கு கொடுப்பாங்க பேட்டிங்கு. ஆடுறா இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு போய் அவன் சும்மாச்சும் ரன் எடுத்து ரன் கடைசியில் ஒரு 10 ரன் அடிச்சு கிரெடிட் எடுத்துக்கிட்டா, நீ மேட்சை எடுத்துட்டு போய் முடிச்சுக்கிடுற. அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. பட் இன்னைக்கு ஓவரால் வெரி வெரி மட்டமான பர்ஃபார்மன்ஸ். வந்து யாருக்குமே வந்து இந்த பவுலர்ஸ் அந்த 5 பேர் தவிர எல்லாருமே ஷுட் பி அஷேம்டு. ரசல் கிட்ட இதுக்கு மேலே இதை எதிர்பார்க்க முடியாது. அவனும் கடைசியில் அதை அடிச்சு கொஞ்சம் ஹோப் கொடுத்தான். பட் அதர் தன் தட் ரசல் அடிக்கிற அளவுக்கு இந்த மேட்ச் போயிருக்கக்கூடாது. அதனால் அதுக்கு முன்னாடியே இவனுக்கு முடிச்சிருக்கணும். ஸோ இவனுங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அதான் இவனுங்க மேலே ஹோப் வச்சல, அது என் தப்பு தான். அது வந்து சொல்லிட்டு போனது. ஸோ பேக் டு 6th பொசிஷன். ஆசை காமிச்சு இப்படி பட்டிக்கிறேன். நீங்களும் நான் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்தோன்னு நினச்சிங்க. அடிச்சதுல தப்பு ஜெயிச்சா நான் வர வேணான்னு இருந்தேன் ரிவ்யூக்கு. நானே இன்னைக்கு அப்படியே சைட்லாம் நினைச்சேன். சரி இதை வச்சு வியூஸ் எடுக்கலாம்னு சொல்லி. என்ன ப்ரோ, நீ ஃபைனல் தாட்ஸ் இதை முடிச்சுக்கலாமா? இதை பற்றி பேசி ஒரு யூஸும் இல்லை நினைக்கிறேன். ஃபைனல் தாட்ஸ் ஒன்றும் இல்லை. அடுத்து கேகேஆர் யாரோட மேட்ச்? அதெல்லாம் பார்க்காதீங்க ப்ரோ, யூஸும் இல்லை. இவனுக்கு அப்படியே பெரிய மனசு கொடுத்தீங்க வந்து ஒரு மேட்ச் தோத்துட்டு அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருவானுங்க. அப்படியே ஆல்டர்னேட்டாக தான் பண்ணுவானுங்க இவனுங்க வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி அடுத்த மேட்ச் ஜெயிப்போமான்னு கூட தெரில. ஜிடி வேற நடந்துச்சு. ஸோ பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த சீசன் ஹோப் வச்சேன்னா நான் தான் முதல் குற்றவாளி மாதிரி என் மேலே தான் தப்பு இருக்கு. நாளைக்கு என்ன மேட்ச்? நாளைக்கு யாருக்கு ரெண்டு மேட்ச் இருக்கோம். இல்லை ஒரு மேட்ச் தான். பிசிஎஸ்ஆர். ஓகே, அதுக்கு டக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷன். எனக்கு தெரிஞ்சு ஏதோ நாளைக்கு ஏதோ ஆர்ஆர் ஜெயிச்சிருவாங்க எனக்கு தோணுது, என்னன்னு தெரியல. ஆக்சுவலா சொல்லலாம், பட் ஒரு ஸ்டாட்ச் போட்டிருக்காங்க. கடைசி 15 மேட்ச்ல அக்சர் பட்டேல் 14 மேட்ச் ஜெயிச்சிருக்கானா அஸ் அ பிளேயரா, நாட் அ கேப்டன். ஸோ 14 மேட்ச் நாளைக்கு ஜெயிச்சிருப்பாருங்கிறீங்க? இல்ல போனா சொல்லி ஜோக் பண்ண விதத்துல இருந்து எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது அவனுக்கு மேல ஃபுல்லா. ஆனா அது கருண் நாயர் இருக்காரு, பாப்போம் தி இம்பாக்ட். ஆனஸ்ட்லி சூப்பர் ஆடினார் அன்னைக்கு. ஸோ பாப்பா நாளைக்கு ரிவ்யூவில் சந்திக்கலாமா? டாடா பை பை. கிரிக்கெட்லாம் பார்க்குறீங்க கைஸ், உடம்புக்கு நல்லதில்லை.